வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை இஞ்சி சாறு குடிக்கணும். இஞ்சி சாறுனா எப்படி குடிக்கணும் அப்படின்னாக்கா, எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதை ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒருத்தருக்கு தேவையான இஞ்சி சாறை தான் நான் சொல்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா பிழிஞ்சி ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறம் தனியாக ஒரு இஞ்சி துண்டை எடுத்து ஒருத்தருக்கு தேவையான இஞ்சி துண்டு அதை எடுத்து நல்லா அரைச்சி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதிலேருந்து சாறை பிழிஞ்சி தனியாக வச்சுக்கணும். இங்கே எலுமிச்சம்பழம் நம்ம பிழிஞ்சி அந்த சாறில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுருக்கோம். அதில் வெல்லம் அதில் கொதிக்க வச்சுருக்கோம். கொதிக்க வச்சு அதை இறக்கிட்டு இந்த சாறு எடுத்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி சாறு இருக்குல்ல, அதை நல்லா தெளிஞ்ச பிறகு அடியில் சுண்ணாம்பெல்லாம் படிஞ்ச பிறகு அந்த இஞ்சி சாறை எடுத்து இந்த கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கோமே எலுமிச்சை பழச்சாறு அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தேன் அல்லது கருப்பட்டி, நாட்டு சக்கரை கலக்கக்கூடாது என்பது தான் எனது கருத்து. நாட்டு சக்கரை சாப்பிடக்கூடாது என்பது தான் எனது கருத்து. இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி இல்லாத பட்சத்தில், தேன் கிடைக்காத பட்சத்தில், தேன் இல்லாத பட்சத்தில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டியோ தேனோ சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இதை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இந்த இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழச்சாறு கொதிக்க வைத்த எலுமிச்சம்பழச்சாறு. அப்புறம் இஞ்சி சாறை கொதிக்க வைக்கக்கூடாது. இஞ்சி சாறு கொதிக்க வைக்கக்கூடாது. எலுமிச்சம்பழச்சாறு மட்டும் தான் கொதிக்க வைக்கணும். இஞ்சி சாறை கொதிக்க வச்சிங்கன்னா அதோடைய சக்தி குறைஞ்சிரும், ரொம்ப குறைஞ்சிரும். அது ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் அதே நேரத்தில் பழச்சாரை கொதிக்க வைக்கணும். ஏன்னா எலுமிச்சம்பழச்சாரை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப வீரியம் அதிகம், சளி பிடிச்சிக்கும். நீங்கள் அதை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு சளி பிடிக்காது. அதே நேரத்தில் உடம்புக்கு தேவையான அளவுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும். அதே நேரத்தில் கொதிக்க வைக்காமல் எலுமிச்சம்பழச்சாரை நீங்கள் குடிச்சிங்கன்னா அளவுக்கு அதிகமான உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அடைந்து விடும். அதனால் எலுமிச்சம்பழச்சாரை எப்போவுமே கொதிக்க வச்சு தான் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த மாதிரி இஞ்சி சாறு குடிக்கணும். இஞ்சி சாரை கொதிக்க வைக்கக்கூடாது. எலுமிச்சம்பழச்சாரை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச எலுமிச்சம்பழச்சாறுடன் இஞ்சி சாறை எடுத்து ஊற்றி கலந்து அதில் தேன் கலந்து அல்லது கருப்பட்டி கலந்து அல்லது நாட்டு சக்கரை கலந்து ஒரு 2 டம்ளர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெறும் வயிற்றில் குடிச்சிடணும் காலையில். அப்புறமா மத்தியானம் தான் சாப்பிடணும். காலை உணவு உண்ணக்கூடாது. இப்படி இஞ்சி சாறு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை குடிக்க வைப்போம்னா இதில் கல்லீரல் நல்ல சுத்தமாகும். உடம்பில் உள்ள நச்சுத்தன்மை வெளியேறும். இது பித்தம் இறங்கும். பித்தம் இல்லாமல் போகும். பித்தத்தினால் ஏற்படுகிற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் போகும். இது வாரத்துக்கு ஒரு நாள் இந்த இதை கடைபிடிக்கணும். இந்த நல்ல பழக்கத்தை வாரம் ஒரு நாள் கடைபிடிக்க வேண்டும். வாரம் ஒரு நாள் கடைபிடிக்கும்போது அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம என்ன பண்ணணும், இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, அதோட தேன் கொஞ்சம் சேர்த்து குடிக்கணும். இது வாரத்தில் ஒரு நாள். இப்படி இது ஒரு நல்ல பழக்கம். இப்படி ஞாயிற்றுக்கிழமைன்னா அந்த இஞ்சி சாறு குடிக்கணும். இஞ்சி சாறும் லெமன் அந்த எலுமிச்சம்பழச்சாறும் கலந்து அது தேன் கலந்து குடிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமைன்னா இது தான் நம்ம குடிக்கணும் காலையில், இது தான் நான் குடிப்பேன் அப்படின்னு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாரத்தில் ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை தவிர வேறு எந்த தினமும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கணக்கு வச்சுட்டாங்க. ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு அது வாரத்தில் ஒரு நாள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமைனா நான் இதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நல்ல பழக்கங்களை எப்படி வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணும் அப்படி என்பதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். அப்படி நான் கண்டுபிடித்த வழிமுறைகள் தான் இது எனக்காக. இது மாதிரி நிறைய பேர் பின்பற்றுவாங்க, எல்லோரும் பின்பற்றுவாங்க. அவங்கவுங்க யூஸ் பண்ணி அது மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம சில நல்ல பழக்கங்களை நம்ம வாழ்நாளில் எப்படி கடைபிடிப்பது என்பதற்கான ஒரு சின்ன ஆலோசனை அல்லது ஒரு ஐடியா, அவ்வளோதான்.